கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். சின்னத்து கடைசியா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா தகுபின்னம் தகாபின்னம் பார்த்தோம். இந்த 4 நம்பர்ல எது தகுபின்னம், எது தகுபின்னம், which one of the following is a proper fraction? இதுல எது பின்னம், தகுபின்னம்? எஸ், நேற்று சொல்லியிருக்கேன். தகுபின்னம்னா நியூமரேட்டர் சின்னதா இருக்கணும், டினாமினேட்டர் பெருசா இருக்கணும், அல்லது இன்னொரு டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன், 1 விட கம்மியா இருக்கணும். எதெல்லாம் 1 விட கம்மியா இருக்கும், less than 1. less than 1 அப்படின்னா அது ப்ராப்பர் ஃபிராக்ஷன். கிரேட்டர் than 1 அப்படின்னா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். சரிங்களா? இப்ப ஏங்கிறது, பிங்கிறது, டிங்கிறதுலாம் தகாபின்னம், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். சிங்கிறது தகுபின்னம். வெரி குட், எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அடுத்து விகிதமுறா எண்கள்லாம் நான் பார்த்துட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, பை அப்படிங்கிறது ஒரு விகிதமுறா எண், விகிதமுறு எண் கிடையாது. அதே மாதிரி விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள் ரெண்டும் சேர்ந்ததுன்னா அதுக்கு பேரு மெய்யெண்கள். அடுத்து ரொம்ப 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 முக்கியமானது, இந்த 3 ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி ஆகணும். நடத்தல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கொடுத்துருக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு ஃபார்முலா லிஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? இன்னைக்கு கிளாஸ் எண்டுக்குள்ள உங்களுக்கு அந்த லிஸ்ட் தரேன். ஃபார்முலா லிஸ்ட், லிஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்முலாஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இன்னைக்கு அனுப்பப்படும். ஸோ இது என்னன்னு மொத்தம் சொல்றேன். சரிங்களா? முதல் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த மாதிரி சிக்மா என்னன்னா என்ன, 1 + 2 + 3 ... up to n ஃபார் ஃபர்ஸ்ட் பேஜ் ஒன் டைம். ஃபர்ஸ்ட் பேஜ்னா எந்த ஃபர்ஸ்ட் பேஜ்? இன்னைக்கு நடத்துனதுல ஃபர்ஸ்ட் பேஜா? நேற்று நீங்க அட்டன் பண்ணலையா? ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ சிக்மா என் 1 + 2. சிக்மா என்ன என்னது? சிக்மானா சம்மேஷன் இருக்கும், கூடுதல். ஆக்சுவலா இது என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலா எங்க யூஸ் பண்ணுவோம்? திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 + 2 + 3 + 4. இந்த மாதிரி எண்களை கூட்டுறதுக்கு. எண்கள்லாம் அது 10 எண்களா இருக்கலாம், 100 எண்களா இருக்கலாம், 1000 இருக்கலாம், லட்சமா இருக்கலாம், கோடியா இருக்கலாம், இல்ல 9733 ஏதோ ஒண்ணு இருக்கலாம், 9733 ஏதோ ஒண்ணு இருக்கலாம். அப்போ அதெல்லாம் கூட்டுறதுக்கு இதுதான். அப்போ முதல் எண் இயல் எண்களின் கூடுதல், இந்த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் எண் நேச்சுரல் நம்பர்ஸ். இங்கிலீஷ்லையும் காட்டுறேன் உங்களுக்கு. முதல்ல இந்த ஃபார்முலா எழுதிக்கங்க. எழுதிட்டீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. நான் அடுத்து இங்கிலீஷ்ல காட்டணும் உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இல்லை ரொம்ப முக்கியமானது இது பாத்தீங்கன்னா வர்க்கங்களின் கூடுதல், ஸ்கொயர்ஸ். 1 ஸ்கொயர் வெறும் 1 2 3ன்னு இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்படின்னு இருந்ததுன்னா n ஸ்கொயர் வரைக்கும்னா இந்த ஃபார்முலா n × n + 1 × 2n + 1 / 6. டினாமினேட்டர்ல 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கணங்கள்னா என்னதுன்னா கியூப்ஸ். 1 cube 2 cube 3 cube up to n cube இருந்ததுன்னா n × n + 1/2 whole square. So this is very 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 important. நான் ஃபார்முலா லிஸ்ட் PDF கொடுத்தா கூட அதை நீங்க நோட்ல எழுதணும். அதை PDF அப்படி வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட். அதை எல்லாத்தையும் அப்படியே உங்க நோட்ல எழுதணும். பார்த்து எழுதுனாதான் நிற்கும். PDF வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட். எதுவும் உங்க நோட்ல இருக்கணும், உங்க கைப்பட இருக்கணும், எழுதியிருக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு போல் போட்டிருக்கேன், வந்திருக்கும் பாருங்க லைவ்ல. உங்க மீடியம் என்னன்னு சொல்லுங்க, தமிழ் மீடியம் அல்லது இங்கிலீஷ் மீடியம். அதே மாதிரி நீங்க என்ன டிகிரி படிச்சிருக்கீங்கன்னு எழுதுங்க. உங்களுடைய பிரைம் டிகிரி படிச்சிருக்கீங்களே, என்ன டிகிரி? பிஇ, பிஎஸ்சி, பிஏ, பிகாம், அந்த மாதிரி. பிஇ, பிஎஸ்சி, பிஏ இங்கிலீஷ், எம்ஏ, எம்பிஏ, BSc Maths, BE, BE, MSc, B.Ed Physics, BA Tamil, MBA Tamil, MSc, BA, MBA, MSc Physics, MA English. நீங்க நிறைய ஊர்ல இருந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க எந்தெந்த ஊர்ல ரொம்ப மழை பெஞ்சிருக்கு நேத்து இன்னைக்கு வரைக்கும்? ரொம்ப வெள்ளக்காடா நமக்கு இருக்கு. நமக்கு தெரியும் திருவண்ணாமலை. ஆக்சுவலி இந்த செங்கல், இந்த புயல் சென்னையிலேயே மழை கொடுத்தது. ரொம்ப பெரிய மழை இல்லை, ஆனா மரக்காணம், அப்புறம் அப்படியே விழுப்புரம், அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, தருமபுரி, தென்பெண்ணைகள் எல்லாம் மிக அதிக வெள்ளப்பெருக்கு. நேஷனல் ஹைவேஸ் சென்னை திருச்சி ரோடு கூட பாதிச்சிருக்கு. நிறைய ரயில்வே கட் பண்ணியிருக்கிறாங்க. உங்க ஏரியால தருமபுரி, நீங்க சொல்றீங்க தருமபுரியில நல்ல மழைங்களா? விழுப்புரம் உங்க ஏரியால நல்ல ஹெவி ரெயினா, நல்ல ஃப்ளட், யாரோட ஏரியாலெல்லாம் ஃப்ளட் இருக்கிற அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. வயலெல்லாம் போச்சு சார் திருவண்ணாமலை. ஆமா, வயலெல்லாம் மூழ்கி போச்சு. ஆக்சுவலா டெல்டா ரீஜியன்ல பாத்தீங்கன்னா இந்த புயலுக்கு முன்னாடி டெல்டா ரீஜியன்ல புயலை இங்க மையம் கொண்டுள்ள கடல்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா டெல்டா ரீஜியன்ல நல்ல மழை பெஞ்சது.
கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அந்த ஏரியா எல்லா தென்பண்ணை அதுலலாம் நிறைய சேதாரம். 2 days ஹெவி ரெயின் தருமபுரி நான் ஸ்டாப். ஆமா 50 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர்னு பெஞ்சதுன்னா பிரச்சனை தானேங்க கொஞ்ச நேரத்துல. அதெல்லாம் ஒரு வாரத்துல பெய்ய வேண்டிய மழை, ஒரு மாசத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சதுன்னா பூமி அப்சர்வ் பண்ணாது. நம்ம எல்லா இடத்துலயும் பில்டிங் வேற கட்டி வச்சிருக்கிறோம். ஓகே ரைட், இப்போ நம்ம டாபிக் வரலாம். ஸோ இந்த ஃபார்முலா நான் சொன்னேன்ல ரொம்ப முக்கியமான ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. n into n plus 1 by 2 n into n plus 1 into 2n plus 1 by 6 n into n plus 1 by 2 whole square. முதல் n இரட்டைப்படை இயலெண்களின் கூடுதல். முதல் n இரட்டைப்படை இயலெண்களின் கூடுதல் n into n plus 1. இதில் எல்லா ஃபார்முலா எழுத தேவையில்லை, இதை மட்டும் தான் எழுதிக்கங்க. அதே இதில் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இந்த தான். இதை தான் அடிக்கடி எக்ஸாமில் கேட்பாங்க. மற்றதெல்லாம் நீங்கள் தேவையில்லை சரிங்களா. டியும் ஈயும் போதும், இதெல்லாம் தேவையில்லை. ஸோ முதல் எண் இரட்டைப்படை இயலெண்களின் கூடுதல் n into n plus 1. அதோட முக்கியமானது வந்து இதுதான். முதல் எண் ஒற்றைப்படை இயலெண்களின் கூடுதல் n ஸ்கொயர். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்களேன். ஒற்றைப்படைன்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்க. 1 1 1ஐயும் 3ஐயும் கூட்டுங்களேன், என்ன வருது 4. பார்த்தீங்களா, 1ஐயும் 3 5. முதல் 3 ஒற்றைப்படை எண்களை கூட்டுங்களேன் 9 இருக்கும். 1 3 5 7 இதை கூட்டுங்களே 16 வரும். 1 3 5 7 பிளஸ் 9 இதை கூட்டுங்களே 25 வரும். அப்போ பாருங்க, இது 1 ஸ்கொயர்டு, இது 2 ஸ்கொயர்டு, இது 3 ஸ்கொயர்டு, இது 4 ஸ்கொயர்டு, 5 ஸ்கொயர்டு. அதனாலதான் ஏன்னா 5 ஒற்றைப்படை எண்களை, முதல் 5 ஒற்றைப்படை எண்களை கூட்டினா அது n ஸ்கொயர்டு ஆகும், 5 ஸ்கொயர்டு ஆகும். அப்போ முதல் n ஒற்றைப்படை எண்களை கூட்டினா அது n ஸ்கொயர்டு ஆகும். புரியுதுங்களா? இது உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? இதை மட்டும் எழுதிக்கங்க, இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதை எழுதிக்கங்க. இரட்டைப்படை எண்களின் பொது வடிவம் என்ன அப்படின்னா 2n. அது என்ன சார் பொது வடிவம்னா என்ன அப்படின்னா சொல்றேன். பொது வடிவம்னா என்னது அப்படின்னா, ஒரு இரட்டைப்படை எண் எப்படி இருக்கும் அப்படின்னா, இரட்டைப்படைங்கிறது 2 4 6 8ன்னு போயிட்டே இருக்கும். அப்ப 4வது இரட்டைப்படை எண் 8, 5வது இரட்டைப்படை எண் 10. அதை எப்படி சொல்லுவோம்? அப்ப 2nன்னு சொல்லுவோம். இதுதான் பொது வடிவம். எண்ணுக்கு 1 போட்டீங்கன்னா 2 கிடைக்கும், எண்ணுக்கு 2 போட்டீங்கன்னா 4, எண்ணுக்கு 3 போட்டீங்கன்னா 6, எண்ணுக்கு 4 போட்டீங்கன்னா 8. அப்ப எண்ணாவது இரட்டைப்படை எண்ணுங்கிறது 2n. எண்ணாவது இரட்டைப்படை எண் வந்து 2n. 2 4 6 8 எண்ணாவது இரட்டைப்படை எண் அப்படிங்கிறது வந்து 2n. the nth term of an even number வந்து 2n. இதே odd number இப்ப கிடைக்குதுல 1 2 3, இது என்னன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2n minus 1. எண்ணுக்கு 1 போடுங்களே, 2n plus 1 போட்டுறாதீங்க. எண்ணுக்கு 1 போடுங்க. எண்ணுக்கு 1 போட்டீங்கன்னா 1 கிடைக்கும், எண்ணுக்கு 2 போட்டீங்கன்னா 3 கிடைக்கும், எண்ணுக்கு 3 போட்டீங்கன்னா 5 கிடைக்கும். அதாவது இப்ப 4வது ஒற்றைப்படை எண் வேணும் எனக்கு. அப்ப 4வது ஒற்றைப்படை எண் வேணும் அப்படின்னா எண்ணுக்கு 4 போட்டீங்கன்னா 7 கிடைக்கும். இப்ப எனக்கு 15வது ஒற்றைப்படை எண் வேணும். அப்ப 15வது ஒற்றைப்படை எண்ணுன்னா என்னதுன்னா 2 into 15 minus 1. அப்ப 15வது ஒற்றைப்படை எண்ணுங்கிறது 29. புரிஞ்சுதுங்களா? புரியலன்னா சொல்லுங்க, நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்கிலீஷ்லயும் காட்டுறேன், கேட்குறீங்க. ஸோ எண்ணாவது ஒற்றைப்படை எண்ணின் பொது வடிவம், ஒரு எண்ணாவது ஒற்றைப்படை எண் அதனுடைய பொது வடிவம்ங்கிறது 2n minus 1. எண்ணாவது இரட்டைப்படை எண்ணின் பொது வடிவம்ங்கிறது 2n. இது எழுதிக்கங்க, இது எழுதிக்கங்க. எஃப்பும் ஜியும் வேணாம், இந்த ஃபார்முலா எழுதிக்கங்க. sum of first n even numbers n into n plus 1. sum of first n odd numbers n square. nth term of an odd number 2n minus 1. nth term of an even number 2n. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பிரைம் நம்பர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ஃபா நியூமரிக்கோ ரீசனிங்கோ எல்லாத்துலேயும் தேவைப்படும். பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். அது என்ன அப்படின்னா டிவைசர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது ரொம்ப முக்கியமானது, இது எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. டிவைசர்ஸ் அப்படின்னா தமிழ்ல வந்து வகுத்திகள் அப்படின்னு பேரு. டிவைசர்ஸ் அப்படின்னா வகுத்திகள், ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, காரணிகள்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த பல்லுறுப்பு கோவைன்னு இருக்கும்போது, பட் நார்மலா டிவைசர்ஸ் வகுத்திகள். வகுத்திகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்பர் சொல்றேன், நீங்க இதுக்கு மொத்தம் எத்தனை வகுத்திகள் அப்படின்னு சொல்லணும். கரெக்டா சொல்லுங்களா? பார்க்கலாம். 10. இதை வகுக்கக்கூடிய எண்கள் மொத்தம் எத்தனை?
கொஸ்டின் கேட்பாங்க, வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிவைசர்ஸ் ஆஃப் 10? எத்தனை 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 வகுத்திகள்னு கேட்கறாங்க. எதுன்னு கேட்கல, மொத்தம் எத்தனை வகுத்திகள், 10ஐ வகுக்கக்கூடிய எண்கள் மொத்தம் எத்தனை. ஸோ 10ஐ வகுக்கக்கூடிய எண்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்று கண்டிப்பா ஒன்றை போடாம இருக்கக்கூடாது, அதே நம்பரை கண்டிப்பா எழுதணும். நல்லா புரிஞ்சுங்க, எப்பவுமே ஒன்று எல்லா நம்பரையும் வகுக்கும், அதே நம்பரை வகுக்கும், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, அப்ப மற்ற 2 நம்பர் என்ன அப்படின்னா, 10 2 வகுக்கும், 5 வகுக்கும். வகுக்கும்னா என்ன அர்த்தம், மீதி இல்லாமல் வகுக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 10 மாம்பழம் இருந்துச்சுன்னா கூறு கூறா பிரிச்சு வைக்கணும் மீதி இல்லாம. அப்படின்னா ஒன்னு ஒன்னா பிரிச்சா 10 கூறு, 2 2 பிரிச்சா 5 கூறு, 5 5 பிரிச்சா 2 கூறு, 10 10 பிரிச்சா ஒரே கூறு. நான் 3 3 பிரிக்க முடியாது, 3 3 பிரிச்சா 1 மீதம் இருக்கும். அப்போ 3ங்கிறது வகுத்தி கிடையாது. 4 4ஆவும் பிரிக்க முடியாது, 4 4ன்னு கேட்டா மீதி 2 வருது. ஆனா இந்த 4 நம்பரையும் நீங்க பிரிச்சீங்கன்னா மீதி வராது. அதுக்கு பேரு தான் வகுத்திகள் அப்படின்னு பேரு. எதுக்கெல்லாம் எந்தெந்த எண்களுக்கு 2 வகுத்திகள் இருக்கும், கண்டிப்பா 2 வகுத்திகள் இருக்கும். இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கங்களேன், 17. 17ஐ வகுக்கக்கூடிய எண்கள் எத்தனை அப்படின்னா, 1ம் 17ஐயும் தவிர வேற எதுவுமே வகுக்காது. இப்படி 2 வகுத்திகள் இருக்கணும். 2க்கு மேலே இருக்கக்கூடாது, 2க்கு கீழே இருக்கக்கூடாது. 1ங்கிற நம்பர் எடுத்துக்கங்க, 1ஐ வகுக்கக்கூடிய எண் வந்து 1 தான். அதனாலதான் இது எதுலையும் சேராது. இது வந்து ரொம்ப 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 முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. 1 என்ற எண் பகு எண்ணம் கிடையாது, பகா எண்ணம் கிடையாது. நெய்தர் பிரைம் நம்பர் நார் காம்போசிட் நம்பர். 17ங்கிறது பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்னா பகா எண். 10ங்கிறது 2க்கு மேல இருக்கு, ஸோ அதனால இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பகு எண். இது வந்து பகா எண். இப்ப டெஃபினேஷனை பாருங்க. ஸோ ஒரு எண் பகா எண்ணில் அவ்வெண் வகுத்திகளாக 1 மற்றும் அவ்வெண்ணாகவே இருக்கும். அது ஒன்னாலையும் தன்னாலையும் வகுபடக்கூடிய எண் தான் என்னது, பகா எண். 1ஐ விட அதிகமா இருக்கும். 1ங்கிறது இதுல வரவே வராது. அப்ப பகா எண்ணோட லிஸ்ட்டை பாத்தீங்கன்னா இதான் இருக்கும். 1 2 3ல இருந்து ஆரம்பிக்கும். 100க்குள்ள எத்தனை பகா எண்கள் ஒரு தடவை எக்ஸாம்ல கேட்டாங்க. இதெல்லாம் நீங்க மனப்பாடம் பண்ணாம உங்களால அங்க போய் கணக்கு பண்ணவே முடியாது. இதெல்லாம் எழுதி கண்டுபிடிக்க முடியுமா உங்களால, சொல்லுங்க. இதை நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. 100க்குள்ள, அதாவது 1 முதல் 100க்குள்ள உள்ள பகா எண்களின் மொத்த எண்ணிக்கை எத்தனைனா 25 எண்கள் இருக்கு. அதே இது 1ல இருந்து 50 வரைக்கும் எத்தனை எண்கள் இருக்கு அப்படின்னா, 1ல இருந்து 50க்குள்ள வந்து 15 எண்கள் இருக்கு. ஸோ 1ல இருந்து 50க்குள்ள 15 எண் இருக்கு. 51ல இருந்து 100க்குள்ள இன்னொரு மீதி 10 எண்கள் இருக்கு. புரியுதா? இதுல டவுட் இருக்கா? அதே மாதிரி இந்த 2 3 இந்த 2 நம்பர் இருக்குல்ல, இந்த 2 பகா எண்களை தவிர மற்ற எல்லா பகா எண்களுமே எந்த ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6n ± 1ங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். நீங்க எந்த பிரைம் நம்பர் வேணாலும் எடுங்களேன், இதே மாதிரி எழுதிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும் 17ன்னு உங்களுக்கு சொன்னேன். 17 எப்படி எழுதலாம், 17 = 6 × 3 - 1. அதே மாதிரி நமக்கு தெரியும் 29ங்கிறது ஒரு பிரைம் நம்பர்னு தெரியும். அப்போ இது என்னதுன்னா 6 × 5 - 1. 31 ஒரு பிரைம் நம்பர் தான். இதை எப்படி எழுதலாம், 6 × 5 + 1. நான் சொல்றது புரியுதா? எந்த பகா எண்ணையும் 6n ± 1ங்கிற ஃபார்மேட்ல எழுதலாம். எக்ஸப்ட் என்னது, 2 3 தவிர 2 3 அல்லது 3க்கு மேல் உள்ள எல்லா எண்களையும் எப்படி எழுதலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க, தப்பா ஆன்சர் பண்ணக்கூடாது. எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ உங்களுக்கு கேள்வி என்ன தெரியுமா, 1 முதல் 100 வரை உள்ள எண்களில், ஓகே இன்னொன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்றேன். ஸோ இது வந்து பகா எண். பகா எண்ணுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா பகு எண். பகு எண்ணா என்னது அப்படின்னா 2க்கும் மேற்பட்ட வகுத்திகள் இருக்கும். 3ற்கு மேற்பட்ட கிடையாது, 2ற்கும் மேற்பட்ட வகுத்திகள் இருக்கும். 3 அல்லது அதற்கு மேற்பட்டது, 2ற்கு மேற்பட்ட வகுத்திகள் இருக்கும். number is greater than which are not having more than 2 devices. more than 2 devices அப்படிங்கிறது காம்போசிட் நம்பர். காம்போசிட் நம்பர்ஸ்லாம் எதுனா 4 6 8 9. 9க்கு அப்புறம் என்ன வரும், 10 வரும், அப்புறம் 12 வரும், அப்புறம் 14 வரும், 15 வரும், இப்படியே போயிட்டே இருக்கும். மிகச்சிறிய பகா எண்ணு கேட்டா 2, மிகச்சிறிய பகு எண்ணா 4. ஸ்மாலஸ்ட் பிரைம் நம்பர் 2, ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் 4. காம்போசிட் நம்பர் அப்படின்னா அதை உடைக்க முடியும். 4க்கு 2க்கு மேற்பட்ட வகுத்திகள் இருக்கு, உடைக்கலாம். இப்போ காம்போசிட் நம்பர் 15 எப்படி உடைக்கலாம், 3 × 5ன்னு உடைக்கலாம்.
இதே 17 பிரைம் நம்பரை உடைக்க முடியாது. 1 போட்டு தான் உடைக்க முடியும், வேற வழியே கிடையாது. 1 இல்லாம அதை உடைச்சு எழுத முடியாது, பெருக்கல் பலனா எழுத முடியாது எந்த ஒரு பிரைம் நம்பரையும். இப்போ 27 இதை 2 பெருக்கல் நம்பரை எப்படி எழுத முடியும்? கண்டிப்பா 1 போட்டு தான் எழுத முடியும், 1 இல்லாம எழுத முடியாது. சரி, 27 கிடையாது, 27 வந்து கிடையாது, 29 பாருங்க, 27 எழுதலாம். 27 வந்து பகு எண், ஏன்னா அது என்ன எழுதலாம் அப்படின்னா 3 × 9ன்னு எழுத முடியும். ஆனா 29 வந்து பாத்தீங்கன்னா 1 × 29 தவிர வேற மாதிரி எழுதவே முடியாது. இந்த கான்செப்ட் ஓகேயா? ஓகேனா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஒன்லி ஈவன் பிரைம் நம்பரும் 2 தான். இருக்கக்கூடிய பிரைம் நம்பர்லயே இரட்டைப்படை அப்படிங்கிறது 2 மட்டும்தான். புரிஞ்சது அப்படின்னா எஸ், யாராவது ஒரு ஆள் டைப் பண்ணுங்க போதும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. 1 முதல் 100 வரை எண்கள் இருக்குல்ல, இதுல மொத்தம் எத்தனை பகு எண்கள்? அதை மட்டும் டைப் பண்ணுங்க. Find the number of composite numbers between 1 to 100. 1 to 100னா 1 100 ரெண்டையும் சேர்த்தா மொத்தம் 100 நம்பர் இருக்கு. இந்த 100 இயல் எண்கள், முதல் 100 இயல் எண்களில் மொத்த பகு எண்கள் எத்தனை? மொத்த பகு எண்கள் எத்தனை? பகா எண்கள் சொல்லியிருக்கேன். அதாவது பகா எண்ணுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ பகு எண்கள் எத்தனை அப்படின்னா, வெரி குட், பகு எண்கள்ங்கிறது 74 தான். ஏன்னா நம்ம உடனே 25னா 100ல 25 போச்சுன்னா 75ன்னு சொல்லுவோம். அப்படி கிடையாது, அதுல இருந்து 1 கழிக்கணும். ஏன்னா 1ங்கிற நம்பர் பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. ஸோ therefore 74 தான் ஆன்சர். 75 போட்டுறாதீங்க. யாராவது எல்லாம் 74 தான் இருக்கு, ஏதாவது 75 போட்டிருக்கீங்களான்னு பார்ப்போம். சில பேர் சேஃபா ஆன்சர் பண்ணவே இல்லை. தப்பா இருந்தாலும் ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், சார் பகா எண்கள். இங்கிலீஷ்ல இதுக்கு பேர் என்னதுன்னா கோ பிரைம் அப்படின்னு சொல்லுவோம். 2 எண்களை பத்தி பேசும்போது தான் கோ பிரைமை பத்தி பேசுவோம். இது எல்லாமே ஒவ்வொரு, இப்ப நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், இது எல்லாமே எல்லா டாபிக்லயும் யூஸா இருக்கும். இதெல்லாம் எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல இந்த சார் பகா எண்கள் யூஸ் ஆகும். அதனால அப்ப சார் பகா எண்கள்லாம் என்னன்னு கேட்க கூடாது. கோ பிரைம்ஸ், ஏதாவது 2 நம்பர் எடுத்துக்கோங்க, அந்த 2 நம்பர் வந்து கோ பிரைமா அப்படின்னு பார்க்கணும். எப்ப அதை கோ பிரைம்னு சொல்லுவோம் அப்படின்னா, எப்ப அதை சார்பகா எண்கள்னு சொல்லுவோம் அப்படின்னா, அது 2ஐயுமே வகுக்கக்கூடிய பொதுவான வகுத்தி இருக்கக்கூடாது. ஒண்ணுதான் வகுக்கணும். புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ ஒரு நம்பர் எடுத்துங்களேன், 15 20, இது 2ஐயும், இப்போ இது வந்து இது சார்பகா எண்ணா, இது கோ பிரைமா அப்படின்னு கேட்கிறேன். இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, இது 2ஐயுமே 5 வகுக்கும், அதனால இது சார்பகா எண் கிடையாது. புரியுதா? இப்ப பாருங்க, 24 25 ஒரு ஜோடியா உள்ள நம்பருக்கு தான் நம்ம சொல்லுவோம். 24 25 இது சார்பகா எண்ணா அப்படின்னு பார்க்கணும். எஸ், இது சார்பகா எண், இது கோ பிரைம். ஏன்னா இது 2ஐயும் வகுக்கக்கூடிய வகுத்தி, பொதுவான வகுத்தி எதுவும் கிடையாது. என்ன சிம்பிளா சொல்றதுன்னா, ஏதாவது 2 நம்பரை வந்து கேட்டு சார்பகா எண்களான்னு செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 2 நம்பரையும் இப்படி எழுதிடுங்க, 24 25. அடிக்க முடியுதான்னு பாருங்க. பொதுவா நம்ம அடிப்போம்ல, எப்படி அடிக்க முடியாது. இதே 15 20 அப்படின்னா அடிக்க முடியும் பாருங்க. இதை 4 மஞ்சால் அடிச்சா 4, இது 3. அப்போ இது சார்பகா எண் இல்லை. புரியுதா? கிளியர்? கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க, இல்ல புரியலைன்னா புரியலைன்னு சொல்லுங்க. ஏன்னா சார்பகா எண் சில பேருக்கு புரியாது. கொஞ்சம் வெயிட் பண்றேன். புரியலைன்னு சொன்னீங்கன்னா புரியலைன்னு மட்டும் அவங்க மட்டும் சொல்லுங்க. புரிஞ்சது கூட எனக்கு தேவையில்லை, புரியலைன்னு சொன்னா போதும். புரிஞ்சதுங்கிறது ஒன்றும், அது அண்டர்ஸ்டுட், கிளியர். ஓகே, யாருக்காவது ஒரு ஆளுக்கு திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னா கூட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதான் சார்பகா எண்கள், கோ பிரைம் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். எப்ப 2 எண்களை சார்பகா எண்கள்னு சொல்லுவோம் அப்படின்னா, 2 நம்பர், ஏங்கிறது ஒரு நம்பர், பிங்கிற ஒரு நம்பர் அப்படின்னா, இதை எப்ப சார்பகா எண்கள்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல கோ பிரைம் அப்படின்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா, இது 2க்குமே பொதுவான வகுத்தி இருக்காது. பொதுவான வகுத்திங்கிறது கண்டிப்பா நமக்கு தெரியும், ஒண்ணு மட்டும்தான் பொதுவான வகுத்தியா இருக்கும், வேற எந்த நம்பரும் இருக்கக்கூடாது. 2ஐயும் வகுக்கூடாது. எக்ஸாம்பிள் பாருங்க, 20 25 சார்பகா எண்ணா இல்லை, ஏன்னா 2ஐயுமே 5 வகுக்கும். 15 30 இது சார்பகா எண்ணா இல்லை, 2ஐயும் 5 வகுக்கும். 6, 8 சார்பகா எண்ணா இல்லை, ஏன்னா 2ஐயும் 2 வகுக்கும்.
9 10 சார்பாக எண்ணா? ஆமா, இது ரெண்டையும் வகுக்கக்கூடிய எண் கிடையாது. ரெண்டையுமே வகுக்கணும். இதையும் வகுக்கணும், அதையும் வகுக்கணும், அதே நம்பரை வகுக்கணும். நீங்க சொல்லக்கூடாது இங்க 3 வகுக்கும் சார், அங்க 2 வகுக்கும், அப்படி இருக்கக்கூடாது. ஒன்று காமனா 10. இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், சாமு நடராஜன், நான் இப்ப எழுதுறேன் ஒரு நம்பர், இது எஸ்ன்னு சொல், இது எஸ்னா சார்பாக எண்கள், நோனா இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? இது சார்பாக எண்களான்னு சொல்லுங்க. 10, 16 சார்பாக எண்ணா இல்லையா? சார்பாக என்னன்னா எஸ்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நோன்னு சொல்லுங்க. எஸ்னா ஒய்ன்னு சொல்லுங்க, இல்லைன்னா என்னன்னு சொல்லுங்க. இது சார்பாக எண்களா? கோப்ரைமா? வெரி குட். நோ. இத சொல்லுங்க, இது சார்பாக எண்ணா? 24 25 சார்பாக எண்ணா இல்லையா? 24 25 சார்பாக எண். வெரி குட். ஏன்னா அது ரெண்டையும் பொதுவாக வகுத்தக்கூடிய எண்கள் கிடையாது. அதுதான் பின்னாடி டெஃபினேஷன்ல இதோட ஹச்சிஎஃப் வந்து 1ன்னு சொல்லுவோம். ஏகமா பி வந்து சார்பாக எண்கள்னா இது ரெண்டுக்கும் ஹச்சிஎஃப்ங்கிறது 1ன்னு சொல்லுவோம். ரெண்டையும் வகுக்கக்கூடிய பெண்கள்லே பெரிய எண் 1 தான் சொல்லுங்க. ஒரு எண்ணு தான் வகுக்கணும். கோ பிரைம் அல்லது ரிலேட்டிவ்லி பிரைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். கோ பிரைம் அல்லது ரிலேட்டிவ்லி பிரைம். இங்க இப்ப மதுரையில ஹெவி ரெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மதுரை, இங்க இப்ப ஹெவி ரெயின் மதுரையில. ஓகே, இது பூரண எண். இது கேட்கலாம். பூரண எண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெர்ஃபெக்ட் நம்பர். ஏதெல்லாம் பெர்ஃபெக்ட் நம்பர் தெரிஞ்சு வச்சுங்க, கேட்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரீசனிங் கொஸ்டின்ஸ் அந்த இதில் கேட்கலாம். பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எண் எடுத்துங்களே, 6ங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த 6ஓட டிவைசர்ஸ் எல்லாம் பாருங்களேன், 1 2 3. இது 3ஐயும் கூட்டினீங்கன்னா 6 வருது. 6 தவிர, 6 அந்த நம்பரை மட்டும் விட்டுருங்க. அந்த நம்பரை தவிர மற்ற டிவைசஸ் எல்லாம் கூட்டினீங்கன்னா அந்த நம்பர் வந்துச்சுன்னா அது பெர்ஃபெக்ட் நம்பர். இப்ப 28ங்கிற நம்பர் எடுத்துக்கங்களேன். 28ஓட வகுத்திகள், அதோட வகுத்திகள்லாம் பார்த்துட்டீங்கன்னா 1 2 4 7 14 20. 28 விட்டுருங்க. 28 சேர்த்தீங்கன்னா 56 வரணும். இப்ப 28 சேர்க்கல அப்படின்னா என்ன வரும்? இதை கூட்டினீங்கன்னா 28 வரும். 1 2 4 7 14 இந்த எண்களெல்லாம் கூட்டினீங்கன்னா 28 வருகிறது. அப்போ இது என்னது அப்படின்னா, இதுக்கு பேரு பூரண எண். இதுக்கு பேர் என்னது? பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு பேர். இது மாதிரி பெர்ஃபெக்ட் நம்பர் கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம். இருக்கிறதே இவ்வளவு பெர்ஃபெக்ட் நம்பர்ஸ் தான் ஓரளவு இருக்கிறது. முதல் 5 பூரண எண்கள், அதுக்கப்புறம் இருக்கிறத என்ன கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். இதுக்கு பேர் பெர்ஃபெக்ட் நம்பர். ஸோ த சம் ஆஃப் ஆல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஏ நம்பர் இன்க்ளூடிங் 1 as well as the number itself. நம்பரையும் சேர்த்தீங்கன்னா டபுள் த நம்பரா வரும். நம்பரை சேர்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதே நம்பர் மட்டும் வரும். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, ரெக்கரிங் டெசிமல்ஸ். ரெக்கரிங் டெசிமல்ஸை பார்க்கலாம். ஸோ வாட் ஆர் ரெக்கரிங் டெசிமல்ஸ்? ரெக்கரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெக்கர், இங்கிலீஷ்ல ரெக்கர், அதோட மீனிங் என்ன? இங்கிலீஷ்ல ரெக்கர்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ரெக்கர் இது வந்து 2 வேர்டை வந்து காயின் பண்ணி வந்தது. என்ன அப்படின்னா, ஒன்று வந்து அக்கர், இன்னொன்று ரீஅக்கர். ரீஅக்கர். அப்ப ரெக்கர் அப்படின்னா திரும்ப திரும்ப வர்றதுதான் ரெக்கர்னு சொல்லுவோம். ரெக்கர். இப்போ நான் உங்களுக்கு இதை வச்சு எக்கனாமிக்ஸ்ல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்றேன். எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எக்ஸ்பெண்டிச்சர், எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது 2 வகைப்படும். எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னது? செலவு. செலவு 2 வகைப்படும். என்ன ஒரு செலவு அப்படின்னா, மூலதன செலவு, வருவாயின செலவு. இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா, this is called capital expenditure, revenue expenditure. புரியுதுங்களா? ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் 2 வகைப்படும். ஒன்று கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொன்று வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். மூலதன செலவு, வருவாயின செலவு. இதுல எப்படி 2 செலவை எப்படி நீங்க பிரிப்பீங்க, அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, எதை வச்சு கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த செலவெல்லாம் சொத்தை உருவாக்குதோ அது மூலதன செலவு. சொத்தை உருவாக்குச்சுன்னா, சொத்தை உருவாக்காத செலவெல்லாம் வருவாயின செலவு. இப்ப சேலரி எல்லாம் வருவாயின செலவு. ஒரு டேம் கட்டுறீங்க, மூலதன செலவு. வருவாயின செலவெல்லாம் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர். ரெக்கரிங் என்னதுன்னா திரும்ப திரும்ப வரும். சேலரி மாசம் மாசம் கொடுக்கணும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது ஒரு டைம் பண்றதுதான், அடிக்கடி வராது. இப்ப நீங்க வீட்டுல பாருங்களேன், வீட்டுல ஒரு லேண்ட் வாங்குறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மளிகை ஜாமான் வாங்குறது,
ஹோட்டலுக்கு போறது அதெல்லாம் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? ஸோ அப்போ அது ரெக்கரிங்கிறது. அப்போ ரெக்கரிங்னா திரும்ப திரும்ப வரக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். நவ் ஓவர் டு ரெக்கரிங் டெசிமல். அப்போ ரெக்கரிங்னா திரும்ப திரும்ப வரணுங்க. நமக்கு தெரியும், இந்த 1/3ங்கிற நம்பர் எடுத்துக்கோங்க. 1/3 அப்படிங்கிற நம்பர் எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? 1ல் 3 போகாது, அதனால புள்ளி வச்சிருவோம், 0 சேர்த்துக்குவோம். 10ல் 3 3 தடவை, மீதி 1. 10ல் 3 3 தடவை, 3 தடவை 3 தடவை 3 தடவை, முடிவு இல்லாம போயிட்டே இருக்கும். இந்த முடிவு இல்லாம போறதுக்கு பேர் தான் சுழல் எண். அதனால இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா 3 போட்டு மேல ஒரு பார் போட்டுரும். அப்படி பார் போட்டீங்கன்னா அந்த 3 திரும்ப 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 ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு பார் போட்டு இந்த மாதிரி 71 பார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 0.717171 போயிட்டே இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் டெசிமலை வந்து நம்ம ஒவ்வொரு டிஜிட் பை டிஜிட்டா தான் சொல்லணும். நிறைய பேர் நல்லா படிச்சவங்க கூட இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 0.75 அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு. 0.75 தான் சொல்லணும். சரிங்களா? இந்த 7 இருக்குல்ல, இந்த 7ல் நான் ஒரு கோடு போடுறேன். இந்த மாதிரி கோடு எல்லாரும் நீங்க போட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 7ல் இப்படி கோடு போட்டு எழுதுறவங்களாம் யாராரு? அவங்களாம் அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்கவங்களா இருப்பாங்க. அக்கௌண்ட் படிச்சிருந்தீங்க, நீங்க அக்கௌண்டன்சி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோடு போடாம எழுத மாட்டீங்க. இந்த மாதிரி கோடு போட்டு தான் எழுதியிருப்பீங்க. அக்கௌண்டன்சி படிச்சவங்க, ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ், டபுள் என்ட்ரி, இது மாதிரி இதெல்லாம் படிச்சவங்க மட்டும் இந்த நார்மலா அவங்க வந்து 7க்கு வந்து இப்படி போட சொல்லிடுவாங்க. ஏன்னா இது டிஸ்டிங்ஷன், இந்த 1க்கும் 7க்கும் வித்தியாசம் தெரியறதுக்காக. நீங்க பாத்தீங்க 7 எழுதும் போதெல்லாம் ஒரு கோடு நான் போட்டிருப்பேன், அது வந்துடும் நம்மளே அறியாம. அப்போ இதுக்கு பேர் தான் ரெக்கரிங் நம்பர். இது பாருங்க 1.363636. ஸோ இது ரெக்கரிங் நம்பர். ரெக்கரிங் நம்பர்ல 2 வகைப்படம் இருக்கும். எல்லா நம்பருமே ரிப்பீட் ஆகுது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் பியூர் ரெக்கரிங் நம்பர், முழு சுழல் தசம எண். 57575757. சில நம்பர் இப்படி இருக்கும், அதை நான் பின்னாடி பார்க்கலாம். இப்போ 35555 போயிட்டே இருக்கும். 3 வரல, ரெக்கர் ஆகல. 555 தான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. அது பியூர் கிடையாது. ஸோ பியூர் ரெக்கரிங்னா என்னதுன்னா தசம புள்ளிக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா எண்களும் ரிப்பீட் ஆகும். அடுத்து கலப்பு சுழல் தசம எண். கலப்புனா என்னது அப்படின்னா எல்லா நம்பரும் ரெக்கர் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்ப பாருங்க 0.18 மட்டும்தான் ரெக்கர் ஆகுது. இங்க பாருங்க 23575757 தான், 23 அப்படியே தான் இருக்கு. இதுக்கு பேர் தான் மிக்சட் ரெக்கரிங் நம்பர். அது எப்படிப்பட்ட ரெக்கரிங் நம்பரா இருந்தாலும் சரி, இந்த பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. எப்படிப்பட்ட நம்பராக இருந்தாலும் சரி, அனைத்து சுழல் தசம எண்களும் மெய்யெண்கள். சுழல் தசமன் தான் சொல்லியிருக்கேன். அது ரெக்கரிங்கா இருக்கலாம், பியூரா இருக்கலாம், அதாவது மிக்சடா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சுழல் தசமம்னு வந்துருச்சுனாலே போதும். இந்த மாதிரி ரிப்பீட்னு வந்துட்டாலே அது கண்டிப்பாக மெய்யெண்கள். மெய்யெண்கள் மட்டும் கிடையாது, சொல்ல போனா அது வந்து விகிதமுறா எண்கள். இது வந்து அனைத்து சுழல் தசம எண்களும். நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்க எனக்கு கரெக்டா எழுதிக்கங்க. இங்க கொஞ்சம் தவறுதலாக இருக்கிறது. அனைத்து சுழல் தசம எண்களும் விகிதமுறு எண்கள், சுழல் தன்மையற்ற எண்கள். சுழல் தன்மையற்றதா இருக்கணும், அதே சமயத்துல முடிவுறாவும் இருக்கணும். முடிவுறா சுழல் தன்மையற்ற எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும். என்னது? பையோட வேல்யூ என்னது? 3.14159 போயிட்டே இருக்கும். ஆனா இது ரெக்கர் ஆகல, திரும்ப திரும்ப இதையெல்லாம் வராது. இது மில்லியன்ஸ் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இன்னும் மேத்தமெட்டிஷியன்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட். அடுத்து என்ன டிஜிட்ஸ்ன்றதே கண்டுபிடிக்க முடியாது, கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் ஒரு 10 மில்லியனுக்கு மேல டிஜிட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, பல மில்லியன்களுக்கு மேல கண்டுபிடிச்சிருக்காங்க. சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் நம்பர், பை போயிட்டே இருக்கும். ஆனா சுழல் தன்மை கிடையாது. சுழல் தன்மையற்ற எண்ணெல்லாம் விகிதமுறா எண்கள். விகிதமுறா எண்கள்லாம் இங்கிலீஷ்ல என்னது? இர்ரேஷனல். ஸோ இதுல ஏதாவது டவுட் இல்லாம புரிஞ்சுக்கங்க, டவுட் இருந்தா உடனே கேளுங்க. இது வந்து அனைத்து சுழல் தசம எண்கள். சுழல் தசமம்னா நமக்கு தெரியும், திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆச்சுன்னா அது விகிதமுறு எண்கள், ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேயா? ஆல் ரெக்கரிங் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர்ஸ். ரைட். ஆல் நான் எண்டிங், முடிவு இல்லாம போயிட்டே இருக்கணும், அதே சமயத்துல ரெக்கர் ஆகக்கூடாது. இருந்துச்சுன்னா அது இர்ரேஷனல் நம்பர்ஸ். இப்ப பார்த்துருக்க கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இருக்கா கேளுங்க உடனே. இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யாராவது இருந்தா கூட உடனே கேளுங்க. எது புரியலைன்னு பர்டிகுலரா சொல்லுங்க. இருந்ததுன்னா, புரிஞ்சதுன்னா பிரச்சனையே இல்லை. புரியாதவங்க மட்டும் டைப் பண்ணுங்க. புரியலைன்னா ஒன்றும் நீங்க கூச்சப்படவே தேவையே இல்லை. கணக்குல நீங்க தெரியலை அப்படின்னு திரும்ப கேட்டீங்கன்னா
மற்றவங்கலாம் சந்தோஷப்படுவாங்க, ஐயோ பூனைக்கு யாரு மணி கட்டுறதுன்னு தெரியாம இருந்தோம், அவர் சொல்லிட்டாரே கேட்டாரே அப்படின்ட்டு அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா? அதனால தெரியல புரியல அப்படின்னு எதா இருந்தாலும் உடனுக்குடனே கேட்டுருங்க. எப்பவுமே எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் சரி புரிஞ்சு படிக்கணும், அப்பதான் நிற்கும். அதுவும் குறிப்பாக கணக்குங்கிறது புரிஞ்சு படிக்கணும். கிளாஸை நல்லா கவனிச்சுட்டு இருந்தீங்கனாலே ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். வேற எதையும் நோ நீட் டு ரெஃபர் எனிதிங். நம்ம டீட்டெயில்டாக தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் அதில் இருக்கக்கூடிய டிஎன்பிசி இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கேட்குறீங்க சார் மிக்சட் ரெக்கரிங் டெசிமல் அதை பற்றி சொல்லுங்க சார் அப்படின்னு. ஓகே, மிக்சரை பற்றி சொல்லுங்கள். மிக்சர்னா என்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் இப்போ 0.5555 இப்படின்னு வந்துச்சுன்னா இது வந்து பியோர் ரெக்கரிங் நம்பர். சில நம்பர்ஸ் வரும், என்ன வரும் அப்படின்னா 0.3555 வரும். இங்க பாருங்க, தசம புள்ளிக்கு அப்புறம் இங்க எல்லா நம்பருமே அதே தான் வருது, அல்லது இதே மாதிரி கூட வரலாம். 1 2 1 2 1 2 1 2 பாருங்க, 1 2 1 2 திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, புள்ளிக்கு அப்புறம் 3 ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு, மற்ற 5 தான் திரும்ப 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 வந்துட்டு இருக்கு. 5 திரும்ப திரும்ப வந்துருந்தனால இது ரெக்கரிங். ஆனா இது மிக்சட் ரெக்கரிங். என்ன அப்படின்னா இது மட்டும்தான் ரெக்கர் ஆகுது, இது ரெக்கர் ஆகல. இதை நம்ம பின்னாடி இப்ப ப்ராப்ளத்துல பார்ப்போம். இதோட வேல்யூ என்ன, இது எப்படிப்பட்ட நம்பர், இது எப்படிப்பட்ட, நம்ம இப்பதான் சொன்னோம் இது எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ். அப்ப ரேஷனல் நம்பர்ஸ்னா p/q எழுதலாம். இதோட வேல்யூ என்ன அப்படின்னா இது 16/45. நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன் எப்படி கண்டுபிடிக்கிறது. இது 16/45 எப்படி கண்டுபிடிக்கும். உங்களோட கால்குலேட்டர் இருந்ததுன்னா நீங்க போட்டு பாருங்க. இது வந்து 16/45 அப்படின்னு வரும். ஸோ 16/45 அப்படின்னு போனீங்கன்னா 0.355555 வந்துட்டு இருப்பாரு. ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போறோம். எப்படி இதை மாத்துறது சார். இப்போ உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட்ல நான் சொல்றேன். 2 விதமான நம்பர் நம்ம பார்த்துருக்கோம். சுழல் எண்களை பத்தி பார்க்கலாம். சுழல் எண்கள் எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்தோம், எல்லாமே விகிதமுறு எண்கள். அப்ப அது எப்படி விகிதமுறு எண்களா மாத்துறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இங்க பாருங்க, இப்படி ஏதாவது ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுங்களேன், 7 7 7 7 7 7. இது கண்டிப்பா என்னவா இருக்கும் அப்படின்னா இது 7/9 இருக்கும். ஏன்னா இது ஒரே ஒரு நம்பர் தான் ரிப்பீட் ஆகுதோ அதை எழுதிக்கிங்க. கீழே எத்தனை நம்பரோ அது கீழே ஒரு 9 போட்டிருக்கு. சரிங்களா? புரியும் பாருங்க. இங்க பாருங்க, 31 31 31 31 இப்படியே போயிட்டே இருக்கு. அப்ப இது என்ன பண்ணுவீங்க, 31 மேல போட்டுருங்க, கீழே 2 நம்பர் இருக்கா, அப்போ 99 போட்டுருங்க. 31 31 31 கீழே 31/99. நான் சொல்றது புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் 0.5555 என்ன போடுவீங்க, இதை 5/9 போடுவீங்க. 0.137 இது ஆக்சுவலா எப்படி எழுதுவீங்க, 0.137 பார்னு எழுதுவீங்க. அப்படி எழுதுனீங்கன்னா 137 போட்டுட்டு 999 போடணும். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ரொம்ப சிம்பிள். இது வந்து பியோர் ரெக்கரிங் நம்பரை ஈஸியா வந்து நம்ம பின்னம் வடிவுல எழுதலாம். இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஒண்ணும் இல்லை, எதெல்லாம் சுழல் தன்மையா வருதோ அதெல்லாம் மேலே எழுதி அது கீழே எத்தனை நம்பர்ஸ் எத்தனை எண்கள் இருக்கோ அத்தனை 9 போடணும். 3 நம்பர்னா 3 9, 2 நம்பர்னா 2 9. ஓகேங்களா? அடுத்து மிக்சர் நம்பரை தான் கொஞ்சம் கவனிக்கணும் கரெக்டா. மிக்சர் நம்பர் இப்போ இந்த மாதிரி மிக்சர் நம்பர் என்னதுன்னா 5, இதை எப்படி எழுதுவோம், 0.57 பார்னு எழுதுவோம். கரெக்டா? ஏன்னா 5க்கு மேல கோடு போட மாட்டோம், 7 தான் ரிப்பீட் ஆகுது. எது ரிப்பீட் ஆகுதோ அதுக்கு தான் கோடு போடுவோம். அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா அப்படியே எழுதிருங்க. என்டையர் நம்பரை எழுதிருங்க, 57. நல்லா கவனிங்க, இதை 57 என்டையர் நம்பர் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிருங்க. இந்த 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். இது எக்ஸாம்பிள் 1. 57ல இருந்து இந்த கோடு போடாத நம்பரை இங்க போட்டு கழிச்சிடணும். அப்புறம் டிவைடட் பை கோடுக்கு கீழே இருக்க நம்பர் 1, அப்போ ஒரு 9 போட்டுருணும். கோடே இல்லாத நம்பர் 1, அதுக்கு 0 போட்டுருணும். சரியா? கோடு இருந்தா போன தடவை நம்ம பார்த்தோம், கோடு கீழே இருந்துன்னா ஒருத்தர் 9, கோடு இல்லாததுக்கு 0. அவ்வளவுதான். இதை சுருக்குங்க, அதான் ஆன்சர். ஸோ 52/90. நீங்க உங்க கால்குலேட்டர் எடுத்து பாருங்க, அடிச்சு பாருங்க. கால்குலேட்டரோ கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ மொபைலோ அடிச்சு பாருங்க, 52/90 அடிச்சு பாருங்க, 0.57777 போயிட்டே இருக்கும். சரியா? 2வது எக்ஸாம்பிள் 0.43
859 இப்படி இருக்குன்னு வச்சுங்க. பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. இது எப்படி எழுதுவீங்க? என்டையர் நம்பரை எழுதணும். கண்ணை மூடிட்டு எல்லாத்தையும் எழுதிடணும். 43,859. எதை கழிக்கணும் சொல்லுங்க? டைப் பண்ணுங்க. எதை கழிக்கணும்? டினாமினேட்டர்ல என்ன வரும் சொல்லுங்க? எதை கழிக்கணும்? 43 கழிக்கணும். கீழே என்ன வரும் சொல்லுங்க? டினாமினேட்டர்ல என்ன வரும்? பாருக்கு கீழே 3 நம்பர் இருக்கு. 3 நம்பர் இருந்துச்சுன்னா 3 9. பார்ல இல்லாததுக்கெல்லாம் 0 போடணும். 2 0. சரியா? பர்ஃபெக்டா? இதை சுருக்கி எழுதுனீங்கன்னா அதான் ஆன்சர். இதுல இருந்து இதை கழிச்சு நீங்க எழுதணும். சரியா? இப்போ ஒரு நம்பர் சொல்றேன், நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். பண்றீங்களா? ஃபைண்ட் த வேல்யூ, கண்டுபிடிங்க. 0.589. இதோடைய மதிப்பை சொல்லுங்க பார்க்கலாம். சுருக்கி சொல்லணும். சுருக்கி அதோடைய பின்னத்தோட மதிப்பை சொல்லணும். பின்னமா எழுதணும். மேலையும் கீழே நியூமரேட்டர் டினாமினேட்டர். 8 9க்கு மேலதான் பார் இருக்கு. 5ல பார் கிடையாது. அவசரப்படாம நிதானமா போடுங்க. அடிச்சே சொல்லுங்க. அடிச்சு சொல்லுங்க. அதுக்கப்புறமும் அதை சுருக்கி சொல்லுங்க. ஏன்னா நீங்க ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்காது. இன்னும் சுருக்கலாம்ல, 2ஆல் அடிக்கலாம். அடிச்சு ஃபைனலா சொல்லுங்க. சுருக்கி சொல்லணும். எந்த ஒரு பின்னத்தையும் 15/20 ஒரு பின்னத்தை சொல்லக்கூடாது. 15/20 சுருக்கி என்னது 3/4 சொல்லணும். இதுக்கு மேல அதை சுருக்க முடியாது. அவ்வளவுதான். சோ இது என்ன எழுதுவீங்க அப்படின்னா 589 minus 5 by பார்ல 2 நம்பர் இருக்கு. 2 9, ஒரு நம்பர் இல்ல 0. அப்போ this is 584 divided by 990. அதுக்கப்புறம் சுருக்கலாம். 4ஆல் வகுக்க முடியாது. 2ஆல் அடிக்கலாம். ஸோ 2ஆல் அடிச்சு பாருங்க. 2ஆல் அடிக்கிறதுனா என்ன வரும் அப்படின்னா 292 by 495. அடுத்ததான் 3ஆல் அடிக்க முடியுமா? 9 4 13. 3ஆல் அடிக்க முடியாது. ரைட். ஸோ இப்போ இதுக்கு இதோட மதிப்போ இல்லை இதோட மதிப்போ நீங்க கால்குலேட்டர்ல அடிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 0.5898989 வரும். செக் பண்ணி கூட பார்த்துருவோம். 292 by 495. 292 divided by 495. பாருங்க 0.589898989 போயிட்டே இருக்கும். இதுதான் அதோட ஸ்டெப்பு. எப்படி வந்தது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொன்னது அப்படியே ஷார்ட்கட்ல சொன்னேன். இப்ப நம்பரை பார்ப்போம், எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா பாருங்க, புரியலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? இப்போ ஒரு நம்பர், ஒரு முழு சுழல் தசம எண். ஏன் முழுன்னு சொல்றோம்னா 0.7272. இதை நம்ம பார்த்தோன்னே சொல்லுவோம். ஆன்சர் என்ன வரும்? 72/99 வரும். அது எப்படி ப்ரூஃப் வருது அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் எக்ஸுங்கிற நம்பரை எடுத்துக்கோம். இங்க 2 புள்ளி இருக்கிறதுனால 100ஆல பெருக்கிறோம். எதை வேணாலும் நம்ம பெருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. 100ஆல பெருக்கிறீங்கன்னா 100 into 0.72ங்கிறது 72.72 ஆயிடும். இது நமக்கு தெரியும். இந்த 0.7272ங்கிறதே பாத்தீங்கன்னா இது ஒரு எக்ஸ். சரிங்களா? இது 100. இதை 100ஆல பெருக்கிருக்கோம். இதை 100ஆல பெருக்கிங்கன்னா 72 வந்துடும். அப்போ இது ஈக்குவேஷன் 2. 100x இங்கே எக்ஸ். அப்போ 2 - 1 என்ன வரும்? 100x - xங்கிறது 99x. இதையும் கழிச்சிங்கன்னா இந்த 0.7272ங்கிறது காலி ஆயிரும். அப்போ வெறும் 72 வந்துடும். therefore x is equal to 72/99. இது the proof. இது உங்களுக்கு தேவையில்லை. புரிஞ்சதுன்னா பாருங்க, புரியலைன்னாலும் கவலை இல்லை. நான் சொன்ன இதை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. எந்த நம்பருக்கு வேணாலும் நம்ம பண்ணலாம். இப்போ நான் ஒரு நம்பர் சொல்றேன். இங்க ஃபார் எக்ஸாம்பிள் 0.7 பார். இதை நான் கண்டுபிடிக்கணும். டேக் திஸ் as x. ரெண்டு பக்கமும் 10ஆல பெருக்குங்க. ஸோ 10x. 10x is equal to, இதை 10ஆல பெருக்குனா என்ன ஆகும்? 7.7 பார் ஆயிடும். அப்போ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. வாட் இஸ் 2 - 1 gives? நம்ம ஈக்குவேஷன் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், கழிச்சிக்கலாம், கூட்டிக்கலாம், ஒன்றும் மாறாது. 2ல இருந்து 1 கழிக்கணும். அப்போ 10 - x xனா 9x. அப்போ 9x is equal to 7.7 பார் minus 0.7 பார். இதை கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 7.7 பார் 0.7 பார் கழிச்சிங்கன்னா என்ன ஆகும்? 7 ஆகும். So therefore 9x is equal to 7. Therefore what is x is equal to 7/9? Here is the proof. இது எத்தனை டிஜிட் வேணாலும் கண்டுபிடிக்கலாம். புரியுதா நான் சொல்றது? புரியலைனாலும் கவலைப்படாதீங்க. சரிங்களா? வருத்தப்படாதீங்க, தேவையில்லை. அடுத்து அதே மாதிரிதான் இதே மிக்சடுக்கு ஒன்று ப்ரூஃப் போட்டு இன்னைக்கு வகுப்பு முடிச்சுக்கலாம். மிக்சருக்கு எப்படி சார் பண்றது? மிக்சருக்கு இங்க பாருங்க, ஒரு நம்பர் எடுத்துக்கங்க. எக்ஸுங்கிற நம்பர் 0.5
8 bar. நமக்கு தெரியும் இது எப்படின்னு கண்டுபிடிப்போம். நம்ம கண்டுபிடிக்கிறேன் பாருங்க. 5 8 bar. இது ஈக்குவேஷன் 1. ஸோ முத 10ஆல பெருக்குங்க. 10x is equal to 5.8 bar. கரெக்டா? 10x is equal to 5.8 bar ஆயிடுச்சு. இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் 2 வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு தடவை 10ஆல பெருக்குங்க ரெண்டாவது ஈக்குவேஷனை. அப்போ என்ன வரும் அப்படின்னா 100x is equal to இங்கே 5.8 பார்னு வந்துச்சா. அடுத்து இது என்ன வரும் 58.8 பார் ஆயிடும். 8 பார்னா என்னது 8 8 8 8 தான் இருக்கும். அது 100 10ஆல பெருக்கினீங்கன்னா ஒரு 8 வெளியே வந்துடும். சரியா? இப்போ இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 3. இப்போ வாட் இஸ் 3 minus 2? 3 minus 2 பாருங்க 100x minus 10x 90x. 90x is equal to 58.8 bar minus 5.8 bar. இது எவ்வளவு வரும் சொல்லுங்க 58.8 bar minus 5. 8 bar 8 bar போயிடும் 58 minus 5. 58 minus 5 வந்து 53. அப்போ 90x is 53. Therefore x is equal to 53/90. ப்ரூஃப் புரியலன்னா கவலையே படாதீங்க. நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேனா? என்ன ஷார்ட்கட்? இப்படி இருந்தால் என்ன எழுதுவோம் 58 எழுதுவோம். மைனஸ் இந்த பார்ல இல்லாத நம்பரை கழிக்கணும். கீழே பார்ல 1 ஒரு 9 இல்லை 0 அவ்வளோதான். 58 minus 5ங்கிறது என்னது 53/90. தட்ஸ் ஆல். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நாளைக்கு வகுப்புகள்லாம் பார்த்த பின்னாடி அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் நீங்கள் எழுதணும். இது வரைக்கும் பார்த்ததுல ஒரு டெஸ்ட். அதனால ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுங்க. டெய்லி 1 hour மேத்ஸ் கிளாஸ் போயிட்டே இருக்கும். அப்போ we have more than 100 hours கூட போகும். நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லா எக்ஸாமில் கேட்டது ரீசன்ட் டைப்பு எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஏதாவது டவுட்ஸ்? தேங்க்யூ.